அனைவருக்கும் வணக்கம். சா. லாவண்யா, தமிழ்துறை உதவி பேராசிரியர், காமதேனு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, சத்தியமங்கலம். சிலப்பதிகாரத்தில் நாட்ட வழக்காட்சி விழுமியங்கள். சிலப்பதிகாரத்தில் நாட்ட வழக்காட்சி விழுமியங்கள். சங்க இலக்கியங்களில் காணப்படும் செய்திகளைப் போலவே தமிழகத்தில் காலங்காலமாக வழங்கி வரும் வாய்மொழி வழக்காறுகளாகிய நாட்டார் வழக்காறுகளின் நாட்டுப்புற செய்திகள் காணப்படுகின்றன. எழுத்திலக்கியம் தோன்றுவதற்கு முன்பே வாய்மொழி பாடல்கள் தோன்றின. எனவே இலக்கியத்தில் காணப்படும் நாட்டார் செய்திகளுக்கு வாய்மொழி பாடல்களே தாயாக இருக்கக்கூடும் என்ற கருத்தினை அறிந்து கொள்ள முடிகிறது. காப்பிய இலக்கியமான சிலப்பதிகாரத்திலும் நாட்டார் வழக்காறுகள் இடம்பெற்றுள்ளன. நாட்டார் வழக்காறு நாகரிகம் வாய்ந்த மக்களின் மரபுவழி வந்த படைப்புகளும் நாகரிகமற்ற பழங்குடி மக்களின் மரபுவழி படைப்புகளும் நாட்டார் வழக்காட்சியில் ஆகும். எழுத்து வழக்கற்ற வாய்மொழி சார்ந்த பண்பாட்டில் எல்லாமே நாட்டார் வழக்காட்சியில் ஆகும் என்கிறார் P.A. போட்கின். நாட்டார் வழக்காட்சி ஒரு சமூக அறிவியலாகவும் இலக்கிய புலமாகவும் கருதப்படுகிறது. நாட்டார் வழக்காட்சியில் நாட்டாரை பற்றிய சமூக அறிவியலாகும். நாட்டார் வழக்காறுகள் மொழி சார்ந்த சமூக நடத்தைகளின் வாய்மொழி வெளிப்பாடுகள் என்ற முறையில் சமுதாய மொழியியல் சார்ந்த பொருண்மையியல், பேச்சு வினையியல், பயன் வழியியல் கோட்பாடுகளுடன் நெருங்கிய தொடர்புடையது. விழுமியங்கள். விழுமியங்கள் என்றால் மதிப்பீடு என்று பொருள் என தமிழ் அகராதி கூறுகிறது. மனிதனுடைய நம்பிக்கைகள், எண்ணங்கள், கருத்துக்கள் என்பவற்றின் உருவாக்கத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளதே விழுமியம் எனப்படுகின்றது. விழுமியம் என்பதே மனிதர் எதை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறார்களோ அதை குறிக்கிறது. தனிமனித விழுமியங்கள் தனி மனிதனுடைய வாழ்வை ஒருங்கமைப்பதை நோக்கமாக கொண்டவை. ஒரு சமூகத்தில் பொதுவாக உள்ள விழுமியங்கள் பண்பாட்டு விழுமியங்கள் எனப்படுகின்றன. பண்பாட்டு விழுமியங்கள் மனிதர்கள் சேர்ந்து வாழ்வதற்கு எந்தெந்த விழுமியங்கள் சிறப்பாக தேவைப்படுகின்றனவோ அவை பண்பாட்டு விழுமியங்கள் எனலாம். ஒரு சமுதாயத்தில் விழுமியங்கள் கதைகள், பழமொழிகள், சமயம் என்பவற்றினூடாக வெளிப்படுகின்றன. சிலப்பதிகாரத்தில் நாட்டார் வழக்காட்சி விழுமியங்கள். சிலப்பதிகாரத்தில் வரும் காணல் வரி காதை, வேட்டுவ வரி காதை, ஆய்ச்சியர் குரவை, குன்றக்குரவை ஆகிய காதைகள் நாட்டார் மரபில் வரும் இசையோடு மக்களின் வாழ்வியல் வழக்காறுகளை மையப்படுத்துகின்றன. உழவுத் தொழில். சிலப்பதிகாரம் காணல் வரி காதையில் உழவுத் தொழிலின் சிறப்பு விளக்கப்பட்டுள்ளது. உழவுத் தொழிலின் போது உழவரின் ஏரின் ஓசையும் வயல் வரப்புகளை உடைத்து ஓடுகின்ற நீரின் ஓசையும் புதுப்புணல் விழா கொண்டாடும் மக்களின் மகிழ்ச்சியால் ஏற்படும் ஓசையும் காணப்பட்டது. உழவுத் தொழில் தெய்வத்தின் தொழில் என்றும் உயர்வாக கூறப்படுவது உழவுத் தொழிலாகும். தமிழர்களின் அடையாளமாக விளங்குவது உழவுத் தொழிலாகும். சிலப்பதிகாரம் காணல் வரி காதையில் உழவுத் தொழிலின் சிறப்பு விளக்கப்பட்டுள்ளது. உழவுத் தொழிலின் போது உழவரின் ஏரின் ஓசையும் வயல் வரப்புகளை உடைத்து ஓடுகின்ற நீரின் ஓசையும் புதுப்புணல் விழா கொண்டாடும் மக்களின் மகிழ்ச்சியால் ஏற்படும் ஓசையும் காணப்பட்டது. வீர மறவர்களின் போர் முழக்கத்தின் உடையது சோழனது சிறப்பாகும். நாட்டாரின் முக்கியமான தொழில்களில் ஒன்றான உழவு தொழில் பற்றி கூறப்பட்டுள்ளது. கொச்சவை வழிபாடு. கொச்சவை என்னும் வேட்டை தெய்வ வழிபாடு சங்க காலத்திலிருந்து நடைபெற்று வருகிறது. கொல் பூட்டல் தவ்வை கொல்லுதலை, அதாவது வேட்டையாடுதலை தொழிலாக கொண்டவள். காட்டு விலங்குகளையும் வேட்டுவர்களையும் காக்கும் தெய்வம் கொச்சவையாகும். சிலப்பதிகாரம் வேட்டுவ வரி காதையில் கொச்சவை குறித்த செய்திகள் கூறப்பட்டுள்ளன. கொச்சவைக்கு பழிக்கொடை கொடுத்து விட்டு பழியினை ஏற்றுக்கொள்ளும் படியாக எயினர்கள் கொச்சவை வேண்டுகின்றனர். நாட்டாரின் தெய்வ வழிபாடுகளில் கொச்சவை வழிபாடும் ஒன்றாகும். கொச்சவை வழிபாட்டையும் கொச்சவைக்கு பழி கொடுக்கும் நிகழ்வினையும் பழியினை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் வேட்டுவ வரி காதை சிறப்பாக எடுத்துரைக்கிறது. பொருள் கொண்டு புன்செயின் அல்லது யாருக்கும் அருளில் எயினர் இடுகடன் உண்குவாய் உருளும் சகடம் உதைத்தருள் செய்குவாய். கூத்துக்கள். சிலப்பதிகாரம் வேட்டுவ வரி காதையில் கூத்தின் சிறப்பை கூறும்போது கொன்றையும் துளுவமும் சேர தொடுத்த மாலையை தோளின் மேல் போட்டு அமரரின் பொருட்டாக குமரி கோலத்தோடு கொச்சவையாகிய நீ மரக்கால் கூத்து ஆடுவதிலும் கொச்சவை அந்நாளில் ஈடுபட்டாய் என்று அறிய முடிகிறது. நாட்டாரின் பொழுதுபோக்கு கலையான கூத்து இங்கு எடுத்தாளப்பட்டுள்ளது. கூத்து வகையில் ஒன்றான மரக்கால் கூத்து பற்றி கூறப்பட்டுள்ளது. ஆங்கு கொன்றையும் துளுவமும் குழுமம் தொடுத்த துன்று மலர் பிணிகள் தோல்மேல் இட்டாங்கு அசுரர் வாட அமரர்க்கு ஆடிய குமரி கோலத்து கூத்துள் படுமே. கண்ணகியை வழிபடுதல். பெண் தெய்வ வழிபாடு என்பது சிறப்பு பெற்ற வழிபாட்டு முறையாகும். சிலப்பதிகாரம் குன்றக்குரவைகளும் இடம்பெற்றுள்ளது. குன்றக்குரவையில் குறவர் குடியினர் கண்ணகியை தெய்வமாக வழிபடும் நிகழ்வும் இடம்பெற்றுள்ளது. சிலப்பதிகாரம் காணல் வரி காதை உழவுத் தொழிலின் சிறப்பினையும் வேட்டுவ வரி காதை மரக்கால் கூத்தினையும் கொச்சவைக்கு பழிக்கொடை அளிக்கும் நிகழ்வினையும் ஆய்ச்சியர் குரவை தீய நிமித்தங்கள் பற்றியும் தீய நிமித்தங்களை போக்க கடவுளை வழிபடும் நிகழ்வினையும் குன்றக்குரவை பெண் தெய்வ வழிபாட்டையும் எடுத்துரைக்கிறது. இக்கருத்துக்கள் நாட்ட வழக்காட்சி விழுமியங்களுடன் ஒத்துப்போவதை இதன் மூலம் அறிய முடிகிறது. நன்றி, வணக்கம்.